சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓ செலக்ஷன் சூப்பர் ஆனந்தி. நான் எங்க சார் செலக்ட் பண்ணேன்? எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னதும் யாரோ முகம் தெரியாத ஒரு மனுஷன் அவரு லவருக்கு செலக்ட் பண்ணத எனக்கு விட்டு கொடுத்தாரு பாருங்க. அவருக்குதே நன்றி சொல்லணும். உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சுதானே செலக்ட் பண்ண, அதான் உன்னையே தேடி வந்து சேர்ந்துருச்சு. சீக்கிரமா நீயே என்னை தேடி வந்து சேர்ந்துருவா ஆனந்தி. அன்பு, ஏன் இன்னும் ஸ்டாஃப் எல்லாம் வரல? வேலையே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாரும் இன்னும் 20 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. டைம் இன்னும் ஆகல, வந்தோன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேம். போய் வேலையை பாரு. ஏய், உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாரு. மகேஷ், ஆனந்தி நீ கூட்டிட்டு போய் தாவணி வாங்கி கொடுத்தியா? யா. எதுக்கு மகேஷ்? டூட், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஆனந்தியோட தாவணி ஃபுல்லா பிளட் ஆயிடுச்சு. அதே வாஷ் பண்ணி நேத்து போட்டுக்கிட்டு வந்தா. ஆனா அந்த கரை அதுல அப்படியே இருந்துச்சு. என்னால ஸ்பாயில் ஆன தாவணிய நான் தானே வாங்கி கொடுக்கணும், அதான் வாங்கி கொடுத்தேன். ஓ மகேஷ், ஒர்க்கர்ஸ்க்கு பண்ண வேண்டிய பிரீஃப அப்புறம் வச்சுக்கலாமா? ஏன்? எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்கா இருக்கா. ஹெட்டேக்கா? என்ன திடீர்னு? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எழுந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கு. மார்னிங்ல இருந்தே இப்படிதான் இருக்கா? என்ன மித்ரா, நீ மெடிசன் ஏதாவது எடுத்துக்கிட்டே இல்லையா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். மகேஷ், இந்த பிசினஸ் பிரீஃபை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாமா ப்ளீஸ்? ஓகே டூட், அப்புறம் பேசிக்கலாம். மகேஷ், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்கிட்ட சொல்லு மித்ரா, ஐ வில் டு. இது நீங்க ரெண்டு பேருமே பண்ண வேண்டிய ஒர்க் தான். என்ன ஒர்க்? 25th இயர் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ண ஹால் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அங்கிள் சொல்லிருந்தாரு. டாட் சொல்லிருந்தாரா? ஆமா, நான் தான் போறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். இல்லனா நான் தான் போகணும். நோ மித்ரா, நீ எங்கேயும் போக தேவையில்லை. நானும் மகேஷ் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். போலாமா மகேஷ்? யா ஷூர். ப்ளீஸ். ஆனந்தி, மகேஷ கூட்டிட்டு போய் Dress வாங்குற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டியா? இதுக்கு மேல உன்னை டாலரேட்டே பண்ணிக்க முடியாதா? உன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். எங்க அந்த கருணாகரன்? டேய் மாப்ள, பீஸ் எல்லாத்தையுமே கட்டி வச்சிட்டேன். ஆள் வந்தா எடுத்துக்குவாங்க. டைம் ஆச்சு, வேற ஹவுஸ் போய் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்துருவோம். சரி வா போலாம். இப்படிதான் நடக்கணும் நான் முன்னாடியே சொன்னேனே மேடம், நீங்க கேட்டீங்களா? இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கடை அலைஞ்சு அந்த பட்டிக்காட்டுக்கு தாவணி வாங்கி கொடுத்திருக்காரு. கேட்டா நீங்க ஒண்ணு இல்லம்பீங்க. வாட்ச் கொடுக்கறத வேணா ஏதோ சும்மா கிஃப்ட்னு நினைக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு தாவணி எடுத்து கொடுக்கறத எப்படி மேடம் சாதாரணமா எடுத்துக்க முடியும்? கருணாகரன் சார், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். மகேஷ் ஏற்கனவே என்கிட்ட என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டான். இது எப்ப மேடம் நடந்துச்சு? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதனால இந்த பட்டிக்காட்டு மேல மகேஷ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றத தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. சரிங்க மேடம். அப்புறம் எதுக்கு நீங்க டென்ஷனா இருக்கீங்க? அப்படியெல்லாம் விட முடியாது கருணாகரன் சார். மகேஷ் என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கர்ட்டஸிக்கு கூட அவன் இவளுக்கு தாவணி வாங்கி கொடுக்கறத என்னால ஏத்துக்க முடியாது. அவளா கேட்டா வாங்கி கொடுத்தது மகேஷ் தம்பி தானே. இவ எப்படி வாங்கினா கருணாகரன் சார்? அவன் ஏன் மகேஷ் தாவணி வாங்கி கொடுத்ததுக்காக இவ அவ்வளவு சந்தோஷப்படுறாள். இந்த நாள் அவ வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு மோசமான நாளா மாத்துங்க. எப்படி மேடம் முடியும்?
நாம அவளை ஏதாவது பண்ணா மகேஷ் தம்பி உடனே குறுக்க வந்துடுறாரு. எனக்கும் அவருக்கும் தான் தேவையில்லாத பிரச்சனை வருது. மகேஷோ தில்லை அங்கிளோ நம்மளை எதுவும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆனந்தி மேல ஒரு தப்ப உருவாக்குங்க. அப்படி ஏதாவது பண்ணி காட்டுங்க கருணாகரன் சார். சொல்லிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மேடம். போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஆ. அண்ணே உட்காருங்கண்ணே. மேடம், நாங்க கருணாகரன் சார பிசினஸ் விஷயமா பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் அவருக்கு தகவல் சொல்லுங்க. நேத்து வந்துருந்தீங்கல்ல? ஆமா, நாங்க தான். இன்னைக்கு வந்தா உங்களை உள்ள அனுப்ப சொன்னாங்க. நீங்க போங்க சார். சரி அண்ணே, வாங்கண்ணா போலாம். ஏண்டா மாப்ள, கருணாகத்துக்கிட்ட பிசினஸ் பேச வந்திருக்காங்க. அந்த ஆள் எப்போ ப்ரொடக்ஷன்லாம் விட்டுட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சான்? டே, ஸ்டிச்சிங் குவாலிட்டி ப்ரொடக்ஷன்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்திருப்பாரு. நம்ம வேலையை பார்ப்போம் வா. வா. வாங்க சார். வணக்கம், உட்காருங்க. ஏ ஆனந்தி, உன் சோழிய முடிச்சிட்டு சவரக்கோட்டைக்கு எடுத்துட்டு போக உன் அப்பா வந்துகிட்டு இருக்கான். எங்க இருக்கடி நீ? யார சார் தேடுறீங்க? ஒண்ணுல சார், ஒண்ணுல. அப்புறம் என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? நேத்து சொன்னதுதான் சார். ஒரு 2 கோடிக்கு ஆர்டர் கொடுக்கறோம். நல்லபடியா பண்ணி கொடுங்க. சந்தோஷம் சார். அப்போ அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா சார்? இருங்க 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 சார், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நல்ல நேரம் வரணும்ல சார். இன்னைக்கு 10:12 அருமையான நேரம் சார். சார், எனக்கு என் பார்ட்னர் வர்றதுதான் நல்ல நேரம். பார்ட்னரா? ஆமா சார், நான் எது பண்ணாலும் அவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணுவேன். ஓ, அவரு எப்ப சார் வருவாரு? பக்கத்துல வந்துட்டாரு சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க கீழே நம்ம செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி வேட்டி சட்டையில கிராமத்து பெரியவர் ஒருத்தர் வருவாரு, அவர் பேரு அழகப்ப, உள்ள அனுப்புங்கன்னு ஒரு தகவல் சொல்லிடுங்க. இல்லைன்னா கோச்சுக்கிட்டு திரும்பி போயிருவாரு சார். சொல்லிடுறேன் சார், இப்ப சொல்லிடுறேன். ஹலோ, கருணாகரம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அழகப்பன்னு கிராமத்துல இருந்து ஒருத்தர் வருவாரு. சரிங்க சார். அவர் நம்ம கிளையண்ட். அவர் வந்தா எனக்கு போன் பண்ணி அவரை உள்ள அனுப்பு. சரிங்க சார், அனுப்பிடுறேன் சார்.